பல்லக விளக்கதே பழங்காண்டதே பல்லக விளக்கதே சிவாயமே அன்னம்பாளிக்கும் இல்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் வேலை பூமிசை என்னம்பாளிக்கும் மார்கண்டின் போல இன்னம்பாளிக்குமோ இப்பிரகிரியே பரவாமணித்த மனக்கோவில் உறுத்தி உறவானிலும் மொழிகளுக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தமெனும் திருமணிகளும் வாழ்த்தேன் அரவானுக்கு அன்பு என்னும் அமுதம் அமைத்தேன் அர்ச்சனை செய்வார் கற்பனை சோதியாளருமாகி தோன்றியவருமாகி பேயாயமாகி தன்மாயமாகி ஓதியாளத்தில்லை பொருளன் போற்றி போற்றி ஓம் வென்றாய் விண்ணாய் வென்றாய் போற்றி நீராமியாய் கொண்டாய் போற்றி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாய் எங்கே வந்தாய் போற்றி ஆனந்தம் ஆனந்த மாளாய் போற்றி கலந்தாய் போற்றி மலையாய் போற்றி போற்றி இசையாய் நின்றாய் போற்றி மறுத்தாய் போற்றி எழுத்தும் சொல்லானாய் போற்றி சிந்தை நீங்காய் இறைவா போற்றி தீயானாய் போற்றி மேலத்து மேலாய் நின்றாய் போற்றி நின்றாய் போற்றி மலையாய் போற்றி போற்றி சமுதலாம் பரசமீர் நீங்க அம்பலவான பெருமானுடைய பொன்னார் திருவடிகளுக்கு திரிகான சம்பந்த பெருமான் பாடியறிய யாழ்மொழி பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. சிற்றம்பலம். மாத மட பிடியும் மட அன்னமும் மன்னரோ நடை மூதை பதை மகள் துணகம மகிழ்வ பூதனினம் படைந்து இசை பாட ஆடுவர் அவப்பட சடை நெடு முடியதோர் புனத வேதமுடே இசை பாடுவ ஆழ்கடலின் திரை இதை ஊனி கரை பொருவின் மின்று அயரே தாரள் புன்னை தயந்து தாரள் புன்னை தயந்து மலச்சிறை மன்னனே எழில் பொழில் உயில் பதில் தருமபுரம் பதிவே எழில் பொழில் உயில் பயில் எழில் பொழில் உயில் பயில் எழில் பொழில் உயில் பயில் தருமபுரம் பதிவே மணிவாசக பெருமான் பாடியறிய திருவாசகத்திலே ஒரு பாடல் இறைவனுடைய திருச்செவிகளுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. சோதியாம் பாட கேட்டேனும் வாழ்கடங்கள் மாதே வளருதியோ மண் செவிதோ நின் செவிதா மாதேவன் வாழ்கடல்கள் வாழ்த்திக வாழ்த்தொலி போய் விதிகள் கேட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போதாரமடியின் மேல் நின்றும் புரண்டின் ஏனுமாக கிடந்தாழே தோழி பரிசேரோன் என்பார்
செய்யப்படுகின்றது. கற்றவர்களுக்கும் கற்பகக்கனியே கரையிலா கருணை மாக்கடலை மற்றவரை மாணிக்கமலை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் உரங்கள் செற்றையன் சிவனை திருவிழிமணனை விட்டு வந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உளம் குடிர என் கண்குடித்தனவே சேந்தனார் பெருமான் பாடிய திரு பன்னாண்டிலே ஒரு பாடல் விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. அணிகுடை ஆகினாள் நாராயணனுடன் ஆன்மவன் நங்கி இரவியும் திறனும் தேராவியில் தேவகுடாங்கள் இசையனைத்தும் நிறைந்து பாரா தொகுகள் பாடியும் பாடியும் பல்லாண்டு உருதுமே. தெய்வ செய்தியார் பெருமான் பாடிய பெரிய புராணத்திலே ஒரு பாடல் விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. காண்டரும் தொழுது விழுந்து உடன் எழுந்து கரையில் அன்பு என்பினை கொடுக்க பூண்டனை புறனில் புலப்படா இன்பம் உணர்ந்து மெய்யுணர்வு கொண்ட தாண்டவம் புரியும் தம்பிரானாரை தலைப்பட கிடைத்த செய்வ ஆண்டதையாருக்கு அடுத்த அந்நிறைவை விளைவே யார் அளவறிந்து உரைப்பார். 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து ஒரு பாடல் விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. ஊரிலே காணியில்லே உறவு மற்றொருவரில்லே ஊரிலே காணியில்லே உறவு மற்றொருவரில்லே பாரின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி பாரின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காருணி வண்ணனே காருணி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆவுர கலைகள் நம்மா அரங்கமா நகருளாய். மெய்கண்ட சாத்திரம் விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. செம்மலம் கொண்டாள் சேரலொண்டார் அம்மனங்கடி அன்பொருளுமதி மாதரேகம் மணிந்தவ வேடமும் ஆலயம் தான் அரங்கென தொழுமே. தெய்வ புலவர் பாடிய திருக்குறள் விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலவிசை விடுவாழ்வார். இன்ப வடிவாகி இறைவனே அருள்வடிவாகி இறைவியே மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளாகிய இந்த மாலை நேரத்திலே மார்கழி திருவிழா 2ஆம் நாள் நல்ல விழாவிலே இந்த 60 கேட்க வந்த அனைவரும் உங்களுடைய அருளினால் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் நிரப்பப் பெற்று வாழ்வாங்கு வாழத்தாங்கள் அருள் புரிய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். கடந்த சோதி கவலையே நேற்றைய தினம் முதல் நிகழ்வாக நம்முடைய பேரூர் ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் விழாவினுடைய முதல் உரையாக நிகழ்த்தி விழாவினை அருளார்ந்த நிலையிலே தொடங்கி வைத்தார்கள். அடுத்த நிகழ்வாக இன்றைக்கு எங்கும் சுற்றி ரங்கனை சேவி என்ற அற்புதமான ஒரு தலைப்பிலே இன்று உரையாற்ற வருகை புரிந்திருப்பவர்கள் திருச்சி உருமூர் தனலட்சுமி கல்லூரியினுடைய பேராசிரியராக 25 ஆண்டுகள் பேராசிரியர் என்ற
என்ற பணியாற்றி வந்திருப்பவர்கள், தொலைக்காட்சிகளிலே தலைசிறந்த தொலைக்காட்சியாக விளங்கக்கூடிய விஜய் டிவியில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆன்மீக சொற்பொழிவுகள், இது போன்ற நிகழ்ச்சிகளில் பட்டிமன்றங்கள், இது போன்ற வழக்காடு மன்றங்கள் ஆகிய நிகழ்வுகளெல்லாம் தொடர்ச்சியாக செய்து கொண்ட பெருமைக்கும் புகழுக்கும் உரியவர்கள் நம்முடைய விஜயசுந்தரி அம்மா அவர்கள் இன்று வந்து நமக்கு எங்கும் சுற்றி ரங்கனை சேவி என்று பேச வந்திருக்கிறார்கள். அன்பு பெருமக்களே, அரங்கப்பெருமானை சேவிப்பதற்கு அருளாளர்களாக இருக்கக்கூடிய திருவருளிலே ஆழ்ந்த ஆழ்வார் பெருமக்கள் 12 108 திவ்ய தேசங்களை நமக்கு வகுத்து சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த தலைப்பினுடைய பொருள் என்ன? அந்த 108 திவ்ய தேசங்களையும் சுற்றி அரங்கனாக இருக்கக்கூடிய பெருமானை சேவிக்க வேண்டும் என்பதுதான் தலைப்பு. ஆனால் இந்த கோயம்புத்தூரிலே, இந்த கோவை மார்கழி திருவிழாவிலே நாம் செய்த பெரும் பேறு என்ன என்று சொன்னால், இந்த 108 இடத்திற்கும் போகாமலே இன்றைக்கு ஒரு நாளிலே அந்த அத்தனை இடங்களில் இருக்கக்கூடிய அரங்கனை சேவிப்பதற்காக, நமக்கு அந்த இடங்களுக்கு கூட்டிச் செல்வதற்காக இன்றைக்கு நம்முடைய சொற்பொழிவாளர் வருகை இருந்திருக்கிறார்கள். நாம் சென்று சேவிக்க வேண்டியதில்லை. அந்த சொல்லார்ந்த நிலையிலே அவர்கள் உணர்வுபூர்வமாக நம்மை ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் அந்த பிரபந்தங்களில் கூறியிருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களிலும் அந்த அரங்கனை எப்படி நாம் சேவிக்க வேண்டும் என்று சொன்னால், அதை நாம் பெற்ற பெருந்தவர் பேர் என்று சொல்லி எனக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பினை தந்த இந்த கோவை மார்கழி திருவிழா அவருடைய அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். அரங்கனை சேவிப்பதற்கு நாம் அனைவரும் தயாராக இருக்கிறோம். அம்மா அவர்கள் நம்மை அந்த அரங்கனுடைய திருப்பாதங்களிலே கட்டுவிப்பதற்கு அழைத்து செல்வதற்கு தயாராகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மேடையை அடித்து அவர்களுக்கு வாழ்த்தி இந்த நல்லதொரு பணியினை செய்ய அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றோம். கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. அன்பிற்கினிய சான்றோர் பெருமக்களே, இந்த கோவையிலே மார்கழி பெருவிழாவை 8 ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பெரியோர்கள் அத்தனை பேருக்கும், இந்த நிகழ்விலே இன்றைக்கு பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எளியனுடைய பணிவான வணக்கங்களையும் இதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு அருமையாக தெய்வீக உலகத்தையே இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததைப் போல நல்ல பாடல்களை பாடி நம் மனதையெல்லாம் உருக வைத்த அந்த பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒரு நிமிஷம் எனக்கு தில்லை சிதம்பரத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. இந்த எம்பெருமானுக்கு அந்த பஞ்ச பாடல்களையும் பாடி அந்த தீபாராதனை காட்டிய நிகழ்வு பெரிய ஒரு ஏதோ ஒரு மனச்சுமை இறங்கியது போல இந்த அரங்கத்திற்குள் நுழைந்தவுடன் மிக அழகாக கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டால் நிச்சயமாக கடவுள் இருக்கிறான் என்ற நம்பிக்கையை கொடுப்பது போல ஒரு அருமையான வழிபாட்டு முறை. அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த மழை நாளிலும் கூட மகிழ்ச்சியோடும் அன்போடும் பக்தி பெருவெள்ளத்திலே கலந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் பார்க்கிற பொழுது மெத்த மகிழ்ச்சி. இன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல தலைப்பு, எனக்கு அழகான முன்னுரை கொடுத்த அன்பர், அவரை நான் குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். நான் எங்கே ஆரம்பிக்கணும் எப்படி போகணும்னு யோசித்து கொண்டு வந்தேன். ஆனால் அவர் எனக்கு ஒரு நல்ல பாதை போட்டு காட்டிவிட்டார். நீ எங்கே சுற்றினாலும் சரி கடைசியில் ரெங்கன்ட்ட தான் வந்தாகணும் என்பதை ரொம்ப அழகாக அன்பு சகோதரர் எனக்கு ஒரு நல்ல அறிமுகத்தை வழங்கினார். ஏன்னா வாழ்க்கையில் அறிமுகம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் யார் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பு திருவரங்கத்தில் தான் ஒரு கூட்டத்தில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. நான் அப்படி முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கிறேன். ஒருத்தர் எனக்கு அறிமுகம் கொடுத்தார். இந்த மேடை எவ்வளவு புனிதமான மேடை தெரியுமா? திருமுருக கிருபானந்த வாரியார் பேசினார், இறங்கினார், இறைவனடி சேர்ந்தார்.
புலவர் கீரன் அவர்களுடைய கடைசி குரல் ஒலித்தது இதே மேடையில் தான். இப்பொழுது பேராசிரியர் விஜயசுந்தரி பேசுவார் அப்படின்னா எனக்கு பேச்சா வரும்? நமக்கும் இது கடைசி மேடையாக போயிடுமோன்னு ஒரு அச்சம் வரும் இல்லையா? அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, அப்படிப்பட்ட பெரியவர்கள் எல்லாம் பேசிய மேடமா, நீ ஒழுங்காக பேசுன்னு எனக்கு ஒரு அறிவும் கொடுக்குறார். ஆனால் அவர் கொடுக்குற முறை இருக்கே, அது எவ்வளவு அச்சமாக இருக்குது. அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? 3 விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் கடவுள். கண்ணதாசன் தான் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் அழகாக சொல்லுவான். என்ன முதல்ல கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய பரிசு என்ன தெரியுமா? மறதி. இந்த மறதிய பரிசுங்கிறான். இந்த மறதி மட்டும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? உப்பு நீர் இறங்க இறங்க சில விஷயங்களை நாம் மறக்கிறோம். அதனால் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுது. 25 வருஷத்துக்கு முன்னாலே எங்கள் பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு நான் இன்றைக்கி கண்ணீர் வடிக்க மாட்டேன். அதுக்காக நான் எங்கள் பாட்டியை மறந்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. ஆனாலும் சில விஷயங்களை மறக்க மறக்கத்தான் வாழ்க்கை இனிப்பாக இருக்கிறது. 2வது விஷயம் என்னடான்னா தூக்கம். பெரிய வரம். அது அவ்வளவு எளிமையாக வருதா? நல்லா தூங்குறவங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது. போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சோமோ இப்படி ராத்திரியெல்லாம் தூக்கம் வராமல் உட்கார்ந்துருக்குறோன்னு தவிக்கிறோம். அப்போ தூக்கம் நமக்கு கிடைத்த பெரிய பரிசு. இது எல்லாத்தையும் விட 3வதாக ஒரு பரிசு இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது என்னன்னா, இறப்பு தேதியை மறைத்து வைத்திருக்கிறான். அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய பரிசுன்னா. அது என்னங்க இறப்பு தேதியை மறைச்சி வச்சிருக்கிறது பெரிய பரிசா? உண்மைதானே. இறந்து போகிற தேதி தெரிஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பார்க்கலாமா? ஒருத்தர் எய்த்தாப்பில் பார்க்கும் பொழுது வணக்கமா சொல்லுவோம், வாங்க வாங்க வாங்க, நான் ஏப்ரல் 2027, நீங்கள்? அவர் சொல்வார் நான் மே 2028. அட பாவி, எனக்கு அப்புறம் இவன் 1 வருஷம் இந்த நாட்டில் இருக்க போகிறான்னு நினச்சதுமே அவன் இவனுக்கு எதிரி ஆகிடுவான். இப்போ கடவுள் நமக்கு இறப்பு தேதியை மறைச்சு கொடுத்துருக்கிறார். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறீங்க, டேட் ஆஃப் பர்த், அடுத்த காலமே டேட் ஆஃப் டெத் அப்படின்னு இருந்தது, DOD. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை செய்து பாருங்கள். வங்கியில் கடன் கொடுப்பாங்களா ஐயா? இது நாளைக்கு போகிற கேஸுன்னு தெரிஞ்சா வங்கியில் கடன் கொடுக்க மாட்டாங்க. ஆயுள் காப்பீட்டு கழகம் எப்படி இருக்கும் ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். அப்போ கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய பரிசு இந்த இறப்பு தேதியை மறைத்து வைத்திருக்கிறான். அது மறைவாக இருக்கிற காரணத்தினால நாம மகிழ்ச்சியாக இருக்கிறோம். பின்றையே நின்றது கூற்றம்னா, கூற்றம் எங்கேயோ இல்லை, யமன் கூடவே தான் இருக்கிறான். அதனால தான் நேரம் கிடைக்கும் பொழுது நல்ல வார்த்தைகளை சொல்லி புண்ணியத்தை சம்பாதிச்சு வச்சுக்க. எய்ப்பினில் வைத்தேம்பார் மணிவாசக பெருந்தகை. அந்த எய்ப்புன்னா என்ன? ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. புண்ணியத்தை நமக்கு நேரம் இருக்கிற பொழுதெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி அந்த புண்ணியத்தை சேர்த்து டெபாசிட் பண்ணி வச்சுக்க. உன்னால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுத்து அந்த கொடையினாலே வரக்கூடிய புண்ணியத்தை டெபாசிட் பண்ணி வச்சுக்க. ஏன்? இது பின்னால் ஒரு நாளைக்கு உதவும். எப்போ? காது கேட்காம போகும், கண்ணு தெரியாமல் போகும், இப்போ ஆடுற ஆட்டம் கை காலெலாம் இழுத்துக்கும். ஒன்றும் வேணாம், ஒரு 3 நாள் காய்ச்ச வந்து படுத்தா 4வது நாள் மருந்து சாப்பிட்டு காய்ச்ச போயிடுது. ஆனால் முட்டி வலி, கை வலி, கை காலெலாம் வீங்கி போய் இப்போ ஒரு 10 நாளாக தமிழ்நாடு முழுக்க இந்த வியாதி. யாரை பார்த்தாலும் காய்ச்ச போயிடுச்சு, ஆனால் கை கால் வலி சிக்கன் குனியா அவனுடைய மாற்று வடிவம்ங்கிறான். அப்போ அது வரைக்கும் திமிரா பேசிக்கிட்டு இருந்த ஆளால் கையை அணைச்சி ஒரு பொருளை எடுக்க முடியலங்க, காலை எடுத்து ஒரு நட வைக்க முடியலங்க, ஒருத்தருடைய ஆதரவு இல்லாமல் எந்த வேலையும் பார்க்க முடியலங்க. அப்போ கடவுள் ஒரு நிமிஷம், ஒரு நொடி பொழுது ஒரு நரம்பை இழுத்துட்டான்னா முடிஞ்சு போச்சு. தூங்கையிலே வாங்குகிற மூச்சு அது சுதிமாறி போனாலும் போச்சுன்னா. இப்படி இருக்கும் பொழுதே நாம் இவ்வளவு ஆட்டம் ஆடுறோம். நீ இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் இத்தனை சூழலிலும் இந்த கோவை மண்ணுக்கு வருகிற பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னமுமாவது தமிழ்நாட்டில் ஆன்மீகம் கெட்டு போகாமல் தழைத்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு முறையும் கோவைக்கு வருகிற பொழுது எங்களை போன்றவர்கள் பெறுகிறோம்.
அதுதான் இந்த மண்ணுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய பெரிய நன்றி. ஒரு பக்கத்திலே வணிகம், பொருளாதாரம், போக்குவரத்து, அறிவியல் என்று வளர்ந்தாலும் கூட மற்றொரு பக்கத்திலே பண்பாடு, நாகரீகம், ஆன்மீகம் என்று இரண்டையும் இரண்டு கண்களாக எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த மண்ணை தொட்டு வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். என்னுடைய ஊரு ஸ்ரீரங்கம். ஆண்டாள் நாச்சியார் பாடின திருப்பாவையை அன்றாடம் வீதிகள் தோறும் குழந்தைகள், பெரியவர்கள் பாடி பாடி உரு ஏற்றிய மண் அந்த மண். அந்த ரங்கனுக்கு இருக்கிற அழகு அவ்வளவு சிறப்பு. இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி இப்போ மணி 7, சரியாக 8:20 அல்லது 8:25 நான் பேச்ச முடிச்சிருவேன். எல்லாம் வல்ல பரம்பொருளினுடைய அருள் இருந்தால். இப்படி சொல்லிட்டேன்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவீங்க. அப்பாடா, இந்த அம்மா ஒரு 1.25 மணி நேரம் 1:20 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன்ற உத்தரவாதத்தை கொடுத்துட்டாங்க, இப்போ கவனிக்கலாம். இல்லைன்னு வைங்க, அடாடா இந்த அம்மா எப்போ முடிக்கும்னு தெரியலையே, இது இப்போ தான் இவ்வளவு பீடிகை போடுது, வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டுட்டு போகிறதா, வீட்டுக்கு போய் செய்கிறதா, நாளைக்கு ஒரு வேலை வச்சுருப்போமே, இத்தனையும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் இங்கே இருப்போம். அதனால் பெரியோர்களே, உங்களுடைய சிந்தனை, கண்கள், காது, மூக்கு, வாய், செல்ஃபோன் எல்லாத்தையும் இப்போ என்கிட்ட கொடுத்துட்றீங்க. சரியாக 8:20க்கு நான் எல்லாத்தையும் திரும்ப உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் கவலை இல்லாமல். இந்த ஒரு 1.25 மணி நேரம் நீங்கள் டிக்கெட்டு வாங்க வேண்டாம், பணம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க வேண்டாம், பேருந்து பயணம் வேண்டாம். என் பேச்சோடு எல்லோரும் வந்தீர்கள் என்றால் ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். வாரியார் சாமி அழகாக சொல்லுவார். பேசி முடிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார், எல்லாரும் என் பேச்சை கேட்டுவிட்டு வீட்டுக்குத்தான் போக போகிறீர்கள். சிலர் சைக்கிளில் போகலாம், சிலர் பேருந்தில் போகலாம், சிலர் மகிழ்வுந்தில் போகலாம். ஆனால் உண்மையான வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் என் பேச்சின் மூலமாகத்தான் போக முடியும். அவர் சொல்கிற வீடு வேறு, எது அந்த வீடு வேற, நம்ம வீடு வேற. அறியோம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கொங்கு நாட்டு சீமையாம் கோவை மாநகரிலே சுந்தராபுரத்திலே 8 ஆண்டுகளாக மார்கழி திருவிழா சீரோடும் சிறப்போடும் எல்லாம் வல்ல இறையர்களோடு மக்கள் சேவையை மகேசன் சேவையாக செய்து கொண்டிருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஆண்டவனுடைய அருளினாலே, எல்லாம் வல்ல அருள் பேராற்றல் கருணையினாலே அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த தெய்வ பக்தியும் தேசபக்தியும் 2 கண்கள் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொன்னதைப் போல சிறந்த ஒரு தெய்வ பக்தியும் தேசபக்தியும் இந்த 8 ஆண்டுகளாக மார்கழி திருவிழா சிறப்பாக மக்கள் மத்தியிலே பெரும் தொண்டாட்டி கொண்டிருக்கின்றது. நான் கடந்த 8 வருஷமாக இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு வர்ற ஆன்மீக சொற்பொழிவு இந்த மக்களுக்குமே எங்களுக்கும் எல்லாமே நல்லா இருக்குது, மனசார் நல்லா இருக்குது. அதில் குறிப்பிட்டு இந்த தடவைன்னா சூப்பராக இருக்குது, நல்லா இருந்ததுங்க. நன்றி சுரேஷ் கோபிக்கு நன்றி, வணக்கம்.